குறைந்து போறாலும் பீச்சுக்கு போறது அவங்களுக்கு பெரிய கிடைக்கிற இன்பம். எப்ப பீச்சுக்கு கூட்டிட்டு போவேன்னு கேட்பாங்க வீட்டுல. வருஷத்துக்கு ஒரு தடவை அது நடந்த ஆச்சரியமான ஒன்று. அப்ப நான் ஒதுங்குறது நான் ஆணவம் காட்டிருக்கிறேன், நான் பெருமை அடிச்சிருக்கிறேன், நான் மக்களோட வரும்பொழுது நான் பெரிய வசந்தம் வாங்குற மாதிரி இருக்கிறேன். நான் அதுக்காக ஒதுங்குறேன். நீ எல்லாம் மட்டும் நான் எல்லாம் உயர்வு அப்படின்னு நினைச்சிட்டா ஒதுங்குறேன் இல்ல. நான் வெள்ளிக்கிழமை வர்றேன், அன்னைக்கு 3 நேரத்தை ஒதுக்கி உட்காந்துட்டு இருக்கிறேன். நீ வெளியில உட்காந்துட்டு இருக்கிறோம், மக்கள் வந்துகிட்டு இருக்கிறேன் பார்ப்பேன். அதுக்கு நான் ஒதுக்கி வச்சிருக்கிறேன். அந்த நேரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கணுமே தவிர ஞாயிற்றுக்கிழமை வாரம் கிளாஸுக்கு வருவேன், அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருப்பேன் பார்க்கலாம். மீதி உள்ள 5 நாட்களை நான் இந்த வேலைகளுக்கு எனக்கு 10 நான் நினைக்கிறேன். இந்த 2 நாளையும் நிப்பாட்டினா தான் அதை சிறப்பா செய்ய முடியுங்கிற அளவுக்கு எனக்கு வேலைகள் நிறைய இருக்குது. அப்ப வேலைக்காக ஒதுங்கி இருக்கிறதெல்லாம் விமர்சனம் பண்ணாங்கன்னா அவங்க மாதிரி வேலை இல்லாம உட்காந்துட்டு இருக்கல. அதாவது இப்ப ஒரு சகோதரர் கேள்வி கேட்டாரு, அந்த இதை கமாலஜி உதாரணத்துக்காக சொன்ன கமாலஜி மதினிட்ட காற்று பிரிஞ்சுக்கிட்டே இருக்கு, நான் என்ன செய்யறது, பஞ்ச வச்சு அடைச்சுக்கேண்டாரு. இப்படி நான் பதில் சொல்ல முடியும்? இப்படி பதில் சொல்லக்கூடாது. இப்படி பதில் சொல்ற ஆளா இருந்தா எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, சந்திக்கலாம். அப்படி பதில் சொன்னாரு, அப்படியே சொன்னாரு. அப்ப கொஞ்சம் காற்று பிரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு கேட்கறானே, இது எங்க போய் தேடுறதுன்னு நம்ம அப்படி யோசிப்போம். பஞ்ச வச்சு அடைச்சுக்கன்னு பதில் சொல்லிட்டு போயிருவாரு. இது மாதிரியான ஒரு எதுக்கு சொன்னா ஒரு பெருமைக்கு சொல்லல. நம்ம இப்ப எல்லா நெருங்கி பழவனோட கேட்டா தெரியும். நம்ம எந்த எவ்வளவோ பெரிய நாரிய தக்கிருப்பாங்க, அதெல்லாம் கண்டிப்போம் கூட்டத்துல. நம்ம வரும்போது ஸ்டார் ஹோட்டல்ல தங்குறோம். எந்த ஸ்டார் ஹோட்டல் தங்கணும்? ஹோட்டல்ல தங்கிருக்கோம், லாட்ஜ் ரூம் போட்டு தருவாங்க, தங்கிருக்கோம். அப்ப இருந்தே இருக்கு. இந்த முஸ்தபா கமால் தேர்தல் நின்றார் அந்த காலத்துல, ராஜீவ் காந்தி கொல்லப்பட்ட வருஷம் கப்பன் சாஸ்திரி நின்றாரு. நானே போய் பிரச்சாரம் பண்ண. அன்னைக்கு ஒரு லாட்ஜ்ல தங்கி இருந்த கமலா லாட்ஜுங்கிற லாட்ஜ்ல அன்னைக்கு தான் ராஜீவ் காந்தி குண்டு வச்சு விட்டாங்க. வெளியே வரும்போது தங்க லாட்ஜ்ல அப்போ லாட்ஜ்ல தங்க வச்சுங்க. அந்த காலத்துல தமுக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதான் நடந்துச்சு. கப்பன் சாஸ்திரில இன்னைக்கு தானே செஞ்சீங்க. அப்ப இதெல்லாம் ஒரு காழ்ப்புணர்ச்சியில சொல்லக்கூடிய மக்கள். பஸ்ல நான் போனேன், இன்னைக்கு நான் பஸ்ல போயிட்டு இருக்கிறேன், மக்கள் சந்திக்கிற மாதிரி தான் என்ன செய்யறேன், போய்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு சாதாரணமா தான் என்ன போயிட்டு இருக்கிறேன். இது முதல் குற்றச்சாட்டு. ரெண்டாவது நீங்க கேக்குறீங்க வளைஞ்சு கொடுக்குற மார்க்க விஷயத்துல எந்த மார்க்க விஷயம் வளைஞ்சு கொடுத்தது கிடையாது. இந்த வருஷம் நடந்த சகர் நிகழ்ச்சிகளோட நீங்க பாத்தீங்கன்னா முன்னறிவிப்புன்னு சொல்லி கொடுத்தோம். முன்னறிவிப்புங்கிறதுல முன்னறிவிப்பு மட்டுமா செஞ்சோம்? முன்னறிவிப்பு கிடையில சொல்ல வேண்டிய செய்தியில கரெக்டா சொன்னோம். கடைசி நாள்ல ஷிர்கு, இந்த கதர்கா, கப்ரு, பிதாத் அம்புட்டையும் கட்டுமையா வான் பண்ணி கட்டுமை எச்சரிக்கையோட தான் அந்த நிகழ்ச்சியை முடிச்சோம். எதுல வளைஞ்சோம்? எதுலயும் வளைஞ்சது கிடையாது, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதே கிடையாது. இன்னைக்கு நிமிஷம் வரைக்கும் எழுத வேண்டிய விஷயங்களை எழுதி கொண்டுதான் இருக்கிறோம். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அது வழங்கிக்கிறோம். இஸ்லாம் இனிய மார்க்கத்திலே மக்கள், முஸ்லீம் அல்லாத மக்கள் கேட்கறாங்களே, அதுல ஒன்னும் வளையல. கேட்கறது கரெக்டா சொல்லுவோம். முஸ்லீம் தப்புன்னு தான் சொல்லுவோம். எங்க சமுதாயம் அப்படிலாம் நம்ம நியாயப்படுத்தி சொன்னது கிடையாது. அப்ப இந்த மாதிரியான ஒரு அமைப்புல நம்ம நடந்துகிட்டு இருக்கோம். வளைஞ்செல்லாம் கொடுத்தது இல்ல. என்ன ஒரு அடிப்படையில நானே ஒரு 2 வருஷமாக ஒரு நிலைப்பாட்டில் எனக்கு ஒரு வித்தியாசம் வந்திருக்கு. என்ன வித்தியாசம் கேட்டா, மார்க்க விஷயத்துல தெளிவான ஆதாரங்கள் கிடைக்கக்கூடிய செய்திகளா இருந்தா, தெளிவா சான்று இருக்கு பாருங்க, அது மாதிரி உள்ள நஸ்ஸு இருக்குமையானால் அதுல இப்படி தாண்டி அடிச்சு சொல்லலாம். நஸ்ஸு இல்லாத விஷயங்கள்ல இப்படியும் விளங்கலாம் அப்படியும் விளங்கலாம் இடம் தரக்கூடிய சில இடங்கள் மார்க்கத்தில் உண்டு. அந்த விஷயங்கள்ல ஒரு கருத்தை திணிக்க கூடாது என்ற கருத்தை 2 வருஷமா நான் சொல்லிட்டு வரேன். மாதிரி விரல அசைக்கிறதுலாம் தெளிவா நஸ் இருக்க சொல்லவே இல்லை. ஒரு காலத்தையும் சொன்னதில்லை, இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல அப்படி சொல்லவே கிடையாது. அது மாதிரி பேசுனது இல்ல. உதாரணமா அது எதனால அந்த நீங்க சொல்ற கேள்வி வருதுன்னா, கோயம்புத்தூர்ல பேசக்கூடிய நேரத்துல காது குத்துறது சம்பந்தமா பெண்கள் காது குத்துறது சம்பந்தமா ஒரு கேள்வி வந்துச்சு. அப்பவும் கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். இப்ப அதுக்கு முந்தைய நான் கூடாதான் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு அதான் சொல்றேன், நேற்று தான் சொல்றேன். அப்ப சொன்னதுக்கு இப்ப சொன்னதுக்கு வித்தியாசமா சொன்னேன். என்ன சொன்னேன்னு கேட்டா, இதான் செய்யணும்னு முந்தி சொன்னேன். இப்ப என்ன சொன்னேன்னு கேட்டா, எனக்கு நான் ஆய்வு செய்த வகையில இப்படி இருக்குது. ஆனா சில ஹதீஸ்கள்ல காது வளையத்தை கழட்டி கொடுத்தாங்க, அது கொடுத்தாங்க வர்றதுனால அப்படியே சில பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. அது இந்த வகையில சரியில்லாம எனக்கு தெரியுது. இது சரி என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இதை ஏத்துக்கிறங்க. இதை நான் வற்புறுத்தி சொல்ல இயலாது. அந்த கருத்துக்கும் ஒரு ஹதீஸ்ல ஒரு சின்ன ஒரு முகாந்திரம் இருக்குது. சொன்ன மாதிரி சொன்னாங்க. நான் என் கருத்தை மாத்தின்னு சொல்லல, இதுதான் என் கருத்து, இதைத்தான் நீ செய்யணும் நிர்பந்தம். நான் யாரு? 2 விதமா புரிஞ்சுக்கிறேன். நான் புரிஞ்ச மாதிரி தான் அடுத்தாலும் புரியணுமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை ஒரு 2 வருஷமா நானா சில கடிதங்கள் அது மாதிரி சில சகோதரர் சுட்டி காட்டி 2 கருத்து வர்ற நீங்க எப்படி திணிச்சு சொல்லலாம், அதுவும் ஒரு அதிசயம் சிந்திக்கிறாங்க. இது நல்ல மரபா தெரியலையே. அப்ப இது ஒரு இன்னொரு கருத்து பிறகு நாங்க ஒரு கருத்து வச்சுக்க கூடாதுன்னு கேட்டாங்கன்னா இதுல அது விவாதம் பண்ணிட்டு செய்ய வேண்டிய விஷயம்ல. விவாதம் பண்ண பார்த்து வைங்க, பார்த்து விடுங்க. பாக்குறதுக்கு நமக்கு இருக்குத்தனமா இருந்தாலும் விளக்கம் பண்ணாங்கன்னா அதுக்கு சொல்ல முடியாது. நேரடி நஷ்டம் இருக்குது. அதனால அதை எடுத்துக்கொள்ள முடியாது. சொன்னீங்க, தெளிவா சொல்லிட்டீங்க.
எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சிட்டீங்க. ஆனா ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, இந்த இத்தனைக்கும் காரணம் நீங்க தான் அப்படின்ட்டு மக்கள் மத்தியில் குற்றச்சாட்டு. எனக்கே அப்படிப்பட்ட சில கேள்விகள் ஒரு குற்றச்சாட்டு வர மாதிரி வருது. இத்தனைக்குண்டா அதாவது இத்தனைக்குன்னா அந்த கமால்மணி அமீரா ஒரு ரஜிஜாக்குல இருந்து அவர் அமீர் ஆக்குறது, உலகத்துக்கே அவர் தான் அமீர், அவர் சொல்லிட்டு அவர் பேச்சே இல்லை, அவர் பொருளாதாரம்னா அவர்கிட்ட கணக்குல கேட்கக்கூடாது, அவர் சொன்னா ஓகே அப்படின்னு சொல்லி திருச்சியில கூட பையத்தை வேகமா சேவ் பண்ணீங்க. நானும் கூட பைய அப்போ ரைட்டு நினைச்சு சேவ் பண்ணேன். இந்த மாதிரி அத்தனைக்கும் காரணம் அவர் பெரிய தூக்கி வச்சு எல்லா தவறுக்கும் அவர் எதை செஞ்சாலும் கேட்கக்கூடாது நிலைக்கு கொண்டு வந்தது நீங்க தான் அப்படின்னு மக்கள் மத்தியில் இருக்கு. சில விஷயம் கூட ஒரு சில இதுல ரைட் மாதிரி தெரியும். அதை பற்றி உங்களுக்கு என்ன பதில் இருக்கு? சரி, அதாவது இதுல சில அடிப்படையான செய்திகளை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் சரியா வரும். என்ன அடிப்படைன்னு கேட்டா, இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்தே குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வந்த ஆள் கையில் முதல்ல ஒரு சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சுட்டு வந்தோம். தெரிஞ்சுக்கிட்டு வர்ற வரைக்கும் மற்ற விஷயங்கள்ல என்ன நடைமுறையில் இருக்கோ அப்படி போயிட்டு இருப்போம். அது வரும் மாத்திக்கிடுவோம். முதல்ல வந்து நினைச்சிருந்தோம் மதுகபு ரைட்டு, அது சரியில்லைன்னு இருக்கணும். மௌலுதுக்கு பதிலா வேற குர்ஆனை ஓதுங்கன்னு வேற ஒரு விதத்தை சொன்னோம். அதாவது ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்மளா விளங்கி அப்படிதான் நம்ம வந்துகிட்டு இருந்தோம். இவங்க மாதிரி போய் ஸ்டார்டிங்ல இருந்து படிச்சுட்டு நம்ம எங்கேயும் போய் வெளியூர்ல போய் வெளிநாட்டுல எல்லாம் படிச்சுட்டு வரல. அப்ப அந்த மாதிரி இருந்ததுனால இந்த அமீர் விஷயம் இருக்கு பாருங்களேன், அதுல வந்து அன்றைக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன், அந்த அமீர் தான் அவர் தான் பையத்தான் செய்யணும், அவருக்கு தான் எல்லாம் இருக்குன்னு, அவரு வந்து எதிர்க்க கூடாது, மாத்தக்கூடாது அப்படின்லாம் சொல்லி பாருங்களேன். அப்படி சொன்ன காலத்துல அதுதான் சரி என்றுதான் நான் நினைத்தேன். கணக்கு காட்டக்கூடாதுன்னு சொன்னதில்ல. எந்த காலகட்டத்திலையும் கணக்குல அமீர் காட்ட தேவையற்றவர்னு சொல்லல. அப்படி சொல்ல அந்த அதிசய வச்சு இப்ப சொல்றாங்க, நான் அதை வச்சுலாம் சொல்லல. நான் சொன்னது என்ன தெரியுமா, இந்த மாத்திர விளையாட்டுலாம் இருக்கக்கூடாது. ஒரு இருந்தா அவர் தான் இருந்துகிட்டு இருக்கணும், அவருக்கு கட்டுப்பாடு போயிட்டு இருக்க வேண்டியதான். சும்மா மாசுக்கு ஒரு அமீர்லாம் மாத்தக்கூடாது என்று நான் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் சொன்னதெல்லாம் மறைக்கலாம் இல்ல, பெரிய ஆதாரம் நம்ம காட்ட வேண்டிய தேவையே இல்ல. அதுக்கெல்லாம் போட்டு ஆதாரம் காட்டிட்டு இருக்கு அவசியம் கிடையாது. அவங்க காட்டுறாங்க, நான் மௌலுது ஒத்துக்கிறேன், அப்புறம் என்னங்க எல்லாத்தையும் செஞ்சால்தான் யார் இல்லைன்றது. எத்தனையோ தப்புகளை செஞ்சோம், தவறுன்னு தெரிஞ்ச பிறகு செஞ்சதில்லை. இப்ப அமீர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம் கேட்ட, அமீர் கட்டுப்படுங்கள் அப்படிலாம் வந்தவன அமீர் நியமிச்சவன அதான் அது அர்த்தம் நினைச்சுக்கிட்டோம். அப்ப என்ன நினைச்சோம்னா, அமீர் கட்டுப்படுற வருது கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் அது வந்து சுயமரியாதைக்கெல்லாம் கூட ஒரு பங்கமா இருந்து தெரியும். உள்ளூர தெரிஞ்சா கூட அல்லாஹ் ரசூல் சொன்ன கட்டுப்படணுங்கிறதுனால நம்ம அப்படி போய் அதே வலியுறுத்தி நமக்கு வந்து அது மாதிரி இவரை போய் நம்ம என்ன அமீர்னு சொல்றதுங்கிற மாதிரி கூட நினைப்பு வராம நம்ம அதுக்கு கீழே இறங்கி போனோம். அப்படி சொன்ன நேரத்தில் அது சரி என்று நினைத்தா நான் சொன்னேன். வணங்குதா? அதனால நீங்களும் அப்படித்தான் செஞ்சு நான் அப்படித்தான் செஞ்சேன். அதனால நான் தான் குற்றம்னு சொல்லக்கூடாது. நீங்க எனக்கு சரின்னு பட்டது நான் செஞ்சேன். அதுக்கப்புறம் இந்த முஸ்லிம்ங்கிற பேர் தான் இருக்கணும், ஒரு ஜமாத் இருக்கணும்னு சொல்லி ஜமாத்துல் முஸ்லிமின் ஒண்ணு உண்டாக்கி அது 7 ஜமாத்துல் முஸ்லிமினா போச்சு. அது ஒரு விஷயம். ஆமாமா, அது மாதிரி வந்து ஒரு குரூப் ஒண்ணு உண்டானுச்சு. அப்ப அந்த ஜமாத்துல் முஸ்லிமினும் இமாமஹும் அந்த ஹதீஸ்லாம் வரும் பொழுது இது பற்றி ஒரு விவாதம் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி இங்க ஒரு அபூபதுல்லாவோட ஏற்பாடு பண்ணும்போதுதான் அந்த விவாதத்துக்கு குறிப்பெடுக்கிற காலத்துல இப்ப கம்ப்யூட்டர் வசதிகள்லாம் வந்துருச்சு. அப்ப அதை வச்சு தேடி பார்க்கக்கூடிய நேரங்கள்ல அந்த அமீர்ண்டா என்ன, இமாம்டா என்ன, ஜமாத்துண்டா என்ன, இப்படிங்கிற ஒரு முழு ஆய்வுல இறங்கும் பொழுதுதான் அதிகாரம் இல்லாம அமீருங்கிறதே கிடையாது, இவர்களுக்கெல்லாம் அமீர்னு சொல்லவே கூடாது. அமீர் என்று சொன்னால் ஒரு மன்னர், கவர்மெண்ட் ஆட்சி அதிபர் ஜனாதிபதி, அதுதான் அமீர். அது ஜனாதிபதி நியமிக்கப்பட்ட ஒரு சின்ன அமீர் அப்படிங்கிறது இருக்குமே தவிர இந்த அதிகாரம் இல்லாத அமீருங்கிறது கிடையாது என்பதை அந்த விவாதத்துக்காக தேடணும் பாருங்க. அப்படி தேடும் பொழுதுதான் ஆஹா நம்ம ஒரு மிஸ்டேக் அடிப்படை எல்லாத்துக்கும் விட கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அவன் ஒரு அமீருங்கிறான், இவன் ஒரு அமீருங்கிறான், இவன் ஒரு அமீர், பெரிய உள்ள செய்யுது இந்த சித்தாந்தம். இது எப்படி இஸ்லாத்திற்கும் குழப்பம் இருந்தவன் அதுக்கெல்லாம் விட கிடைச்சு. இது வந்து பிரிக்கிறதுக்கு தான் இந்த அமீர் யூஸ் ஆகுது, இது மார்க்கத்தில் உள்ளது இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட அமீருங்கிறது அம்ருல இருந்து வந்தது. அம்ருண்டாலே அதிகாரம் தான், ஆர்டர் தான். இந்த விஷயத்தை கூட விளங்காம நம்ம இருந்துட்டோமேங்கிற மாதிரி மனிதன் தானே அப்படிங்கிற அடிப்படையில் அன்னைக்கு விளங்கின பிறகு அதுக்கு சம்பந்தமா ஒரு புஸ்தகம் போட்டோம்ல, பிறக்கின்னு ஒரு புஸ்தகம் போட்டோம், மறுப்பு புஸ்தகம் போட்டாரு கமாலதி மதினி. அமீருக்குன்னு அதுக்கு முன்னாடி எத்தனையோ ஒரு வருஷத்துக்கு முந்தைய போட்டாச்சு. இன்னைக்கு தேதி வரைக்கும் இல்ல நான் அமீர் தான், அமீர் என்னையும் சொல்லலாம் என்பதற்கு ஒரு ஆதாரத்தை வெளியிட